ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் ப்ரோமோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ரோகிணி வீட்டு வேலை செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரியுங்க. நம்ம ரோகிணி வீட்டு வேலை தான் செய்ய போகிறாங்க, அதையும் நம்ம மீனா தான் வேலை வாங்க போகிறாங்க. நம்ம மீனா வந்து பூவெல்லாம் சேல் பண்ணிவிட்டு வீட்டுக்கு அப்போ தான் வராங்க. உள்ளே நம்ம ரோகிணியும் மனோஜும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு மனோஜ், அப்படி இப்படின்னு செலவு பண்ணி காசை நீ கரைச்சிடாத, இது மாமாவோட ரிட்டைர்மெண்ட் பணம், எப்படியாச்சும் நம்ம பிஸ்னஸ் பண்ணி திரும்ப அந்த காசை நம்ம மாமாக்கிட்டே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம மீனா உள்ளே வர வர காதில் கேட்குது நம்ம மீனாக்கு. மீனா அதை கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்போ நீங்கள் வச்சுட்டு இருக்கிறது 15 லட்சம் இல்லையா, 30 லட்சமா? அப்போ அந்த பணம் மாமாவோட பணமா? உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா இருந்துட்டு ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க. ரோகிணி வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஐயோ, இவளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த விஷயத்த அதாவது நம்ம அண்ணாமலைக்கிட்டேயும் விஜயா கிட்டேயும் கூப்பிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட விஜயா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அடி பாவி, அந்த பணம் எல்லாம் எங்கள் பணமா? அப்போ உன் அப்பா அனுப்பினாருன்னு சொன்னேன், அதெல்லாம் பொய்யா, ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து ரொம்பவே திட்டிக்கிட்டு இருக்காங்க. மீனா இருந்துட்டு, அத்தை இவளுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும், அப்படி பண்ணாதான் இவ இனிமேல் இந்த மாதிரி ஒரு திருட்டு வேலையெல்லாம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற எல்லா வேலையுமே ரோகிணியவே பண்ண வைக்கிறாங்க நம்ம மீனா. இதுக்கு நம்ம விஜயாவும் சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்னொரு சைடு நம்ம முத்து இருந்துட்டு, என்ன எந்த சவாரியும் வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் இந்த சிட்டி இருந்துட்டு, நம்ம முத்து குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் போட்டு விட்டுறாங்க. இதை பார்த்துட்டு அங்கே ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கவங்கலாம் முத்துவை பார்த்து, இவன் வண்டியிலலாம் ஏறவே கூடாது, இவன் பகல் நேரத்துலேயே குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறவனாட்டுங்குது, இவன் வண்டியில் போனால் நம்ம உயிருக்கு தான் ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே போகிறாங்க. ஒருத்தர் வந்து சவாரி கிடைக்குமாப்பா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. பக்கம் இருக்கிறவங்க, வேண்டாம் தம்பி, இவன் வண்டியிலலாம் போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை தொடர்ந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி